ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தமிழில் பேசக்கூடிய வாக்கியங்கள்லாம் இருக்குல்ல, அதை நம்ம அப்படியே இங்கிலீஷில் எப்படி பேசுகிறதுன்னு பார்க்கலாம். மொத்தமாக 25 சென்டென்சஸ் இன்றைக்கி பார்க்கலாங்க. எப்பயும் போல் நான் தமிழில் ஒரு வாக்கியம் சொல்லி தான் அதுக்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லுவேன். ஸோ நான் சொல்லும்போது நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லிகிட்டே வாங்க. ஃபைனலாக உங்கள்கிட்ட இந்த 25 சென்டென்சஸ்லேருந்து நான் 2 கேள்வி கேட்பேன். உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுமான்னு பார்க்கலாங்க. நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,38,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, சார்ஜ் போடு. இந்த ஃபோனை சார்ஜ் போடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. ப்ளக் இன் த சார்ஜ், ப்ளக் இன் த சார்ஜ், சார்ஜ் போடு. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். எனக்கு ரெண்டும் பிடிக்கும். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கவனமாக கவனிங்க. சிம்பிள் தாங்க. ஐ லைக் போத், ஐ லைக் போத், எனக்கு ரெண்டும் பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒன், நான் நிறைய சாப்பிட்டேன். நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நான் நிறைய சாப்பிட்டேன், எனக்கு வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நான் வரும்போது தான் நிறைய சாப்பிட்டு வந்தேன், வயிறு ஃபுல்லாக இருக்குதுன்னு. அதை எப்படி சொல்லலாம்? நான் நிறைய சாப்பிட்டேன் அப்படிங்கிறத ஐ ஏட் டூ மச், ஐ ஏட்னா நான் சாப்பிட்டேன், டூ மச் ரொம்ப நிறையா, நான் நிறையா சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஐ ஏட் டூ மச். நெக்ஸ்ட் ஒன், டிவி சத்தத்தை குறை, டிவி சத்தத்தை குறை எப்படி சொல்லலாம்? நம்ம டெய்லியுமே இந்த வாக்கியம் நம்ம வீட்டில் நம்ம பேசுவோம். டிவி சத்தத்தை குறை அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டர்ன் டவுன் த டிவி வால்யூம், டர்ன் டவுன் த டிவி வால்யூம், டிவி சத்தத்தை குறை. நெக்ஸ்ட் ஒன், சில நிமிடங்களில், இந்த போட்டி எப்போ ஆரம்பிக்கும்? இன்னும் சில நிமிடங்களில் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. சில நிமிடங்களில் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இன் ஃபியூ மினிட்ஸ், ஜஸ்ட் இன் ஃபியூ மினிட்ஸ், சில நிமிடங்களில். நெக்ஸ்ட் ஒன், நான் போகட்டா, நான் போகட்டா எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. ஷால் ஐ கோ, ஷால் ஐ கோ, ஷால் ஐ கோ, நான் போகட்டா. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு நேரமில்லை, எனக்கு நேரமில்லை, இது எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நோ டைம், ஐ ஹாவ் நோ டைம், எனக்கு நேரமில்லை. நெக்ஸ்ட் ஒன், இதுவரை இல்லை. நிறைய தடவை சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது வரைக்கும் இல்லைன்னு சொல்லுவோம்ல, இதுவரை இல்லை, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாட் எட், நாட் எட், நாட் எட், இதுவரை இல்லை. நெக்ஸ்ட் ஒன், இருதயத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து, நம்ம ரொம்ப நெருங்கி பழகிறவங்கிட்ட இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லுவோம். இருதயத்தின் ஆழத்திலேருந்து சொல்கிறேன் அப்படின்னு. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சிம்பிள் தாங்க. ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஹார்ட், ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஹார்ட், என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஹார்ட், இருதயத்தின் ஆழத்திலிருந்து. நெக்ஸ்ட் ஒன், ஏசியை போடு, ஏசியை போடு. நம்ம ரொம்ப வெயில் அலைஞ்சிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் ஏசி இருந்துச்சுன்னா ஏசியை போடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஏசியை போடு அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டர்ன் ஆன் த ஏசி, டர்ன் ஆன் த ஏசி, டர்ன் ஆன் த ஏசி, ஏசியை போடு. அதுவே ஏசியை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி சொல்லலாம்? கரெக்ட், டர்ன் ஆஃப் த ஏசி, டர்ன் ஆஃப் த ஏசி. நெக்ஸ்ட் ஒன், ஒரு நிமிஷம் இங்கே வா, ஒரு நிமிஷம் இங்கே வா சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது எப்படி சொல்லலாம்? கம் ஹியர் ஃபார் எ மினிட், கம் ஹியர் ஃபார் எ மினிட், ஒரு நிமிஷம் இங்கே வா. நெக்ஸ்ட் ஒன், நான் சரியாக சாப்பிடவில்லை, நான் சரியாக சாப்பிடவில்லை, இதை நம்ம எங்கே சொல்லுவோம்? ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வரோம், நான் சரியாக சாப்பிடல, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ருக்கலாமோ அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா. நான் சரியாக சாப்பிடவில்லை, அதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க. ஐ டிட் நாட் ஈட் வெல், ஐ டிட் நாட் ஈட் வெல், நான் சரியாக சாப்பிடவில்லை. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு மயக்கமாக வருது. நம்ம வெயிலில் ரொம்ப நேரம் நடந்திருப்போம் அல்லது ரொம்ப நேரம் நின்றுப்போம், ஒரு மாதிரி மயக்கமாக வருதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எனக்கு மயக்கமாக வருது, மயக்கமாக இருக்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சிம்பிள் தாங்க. ஐ ஃபீல் கிடி, ஐ ஃபீல் கிடி,
எனக்கு மயக்கமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், உன் வேலையில் கவனம் செலுத்து. உன் வேலையில் கவனம் செலுத்து. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க். உன் வேலையில் கவனம் செலுத்து. நெக்ஸ்ட் ஒன், இது வரைக்கும். இது வரைக்கும் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் தாங்க. until now. until now. நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன பைத்தியமா? சில நேரங்களில் கோவப்படும் போது இந்த வார்த்தைகள் வந்து சொல்லுவாங்க சில பேர். நீ என்ன பைத்தியமா? இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆர் யூ மேட். ஆர் யூ மேட். நெக்ஸ்ட் ஒன், உதாரணத்திற்கு. நம்ம கூட சொல்ல முடியுங்களா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியல. உதாரணத்திற்கு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள். உதாரணத்திற்கு. நெக்ஸ்ட் ஒன், நான் பேசலாமா? நான் பேசலாமா? இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க. கேன் ஐ டாக். கேன் ஐ டாக். நான் பேசலாமா? நெக்ஸ்ட் ஒன், யார் ஜெயிப்பா? ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டே இருப்போம். யார் ஜெயிப்பா அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? அது எப்படி கேட்கலாம் அப்படின்னா சிம்பிள் தான். ஹூ வில் வின். ஹூ வில் வின். ஹூ வில் வின். யார் ஜெயிப்பா? நெக்ஸ்ட் ஒன், வாக்குவாதம் வேண்டாம். எதுக்கு உங்கள் 2 பேருக்குள்ள சண்டை போடுறீங்க? வாக்குவாதம்லாம் வேண்டாம் சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் ஆர்கியூ. டோன்ட் ஆர்கியூ. வாக்குவாதம் வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உன்னை தெரியும். எனக்கு உன்னை தெரியும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சின்ன சென்டென்ஸ் தாங்க, ஈஸியாக கற்றுக்கலாம். எனக்கு உன்னை தெரியும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ நோ யூ. ஐ நோ யூ. ஐ நோனா எனக்கு தெரியும், உன்னை அப்படின்னா யூ. ஐ நோ யூ. எனக்கு உன்னை தெரியும். இதுவே எனக்கு அவளை தெரியும். எனக்கு அவளை தெரியும். இதை எப்படி சொல்லலாம்? ஐ நோ ஹர். ஐ நோ ஹர். இதுவே எனக்கு அவனை தெரியும். எனக்கு அவனை தெரியும். இதை எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான், கரெக்ட். ஐ நோ ஹிம். ஐ நோ ஹிம். எனக்கு அவனை தெரியும். நெக்ஸ்ட் ஒன், நான் வெளியே போகணும். நான் வெளியே போகணும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. ஐ ஹாவ் டு கோ அவுட். ஐ ஹாவ் டு கோ அவுட். நான் வெளியே போகணும். ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்குங்க. அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட 2 கேள்வி கேட்பேன். இந்த 25 சென்டென்சஸ்லேருந்து நான் உங்கள்கிட்ட 2 கேள்வி கேட்பேன். இப்போ நம்ம ஹோம்ஒர்க் பார்க்கலாம். நான் சாப்பிட போகணும். நான் சாப்பிட போகணும். இதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்? மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட 2 கேள்வி கேட்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஏசியை போடு. ஏசியை போடு. இதை எப்படி சொல்லலாம்? ஆன்சர் சொல்கிறேன். டர்ன் ஆன் த ஏசி. டர்ன் ஆன் த ஏசி. செகண்ட் கொஸ்டின், நான் நிறைய சாப்பிட்டேன். நான் நிறைய சாப்பிட்டேன். இதை எப்படி சொல்லலாம்? ஆன்சர் சொல்கிறேன். ஐ ஏட் டூ மச். ஐ ஏட் டூ மச். ஐ ஏட் டூ மச். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.